இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 27,000 வாக்குகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் சுயேட்சை குழு அணியில் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு சாதாரண ஒரு சுயேட்சை குழுவில் தான் அவர் போட்டியிட்டிருந்தார். உலகமே வியக்கும் அளவுக்கு அவர் மிகப்பெரிய வாக்குகளை பெற்று மிக அதிகமான வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார். அதன் பின்னர் கடந்த 25, 26, 27 தேதிகளில் பெய்த கடும் மழை காற்று காரணமாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர் தாயக பகுதியில் பெரும்பாலான வெள்ள அழிவுகள், இயற்கை பேரிடர்கள், துன்பங்கள், துயரங்கள் காணப்பட்டன. நிறைய வீடுகளுக்குள் நீர் சென்று அங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதித்தது. அவர்களுடைய வேலை பாதித்தது. அன்றாட உணவு சாப்பாடு பாதிப்பாக இருந்தது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தியது. இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. சுகாதார பிரச்சனைகளும் ஏற்பட்டன. உணவு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது. மக்கள் சமைத்து உண்ண முடியாத அளவுக்கு வீடுகளுக்குள் நீர் நிறைந்து காணப்பட்ட அப்படியான இடங்களை தெரிவு செய்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தென்மராட்சியின் பல்வேறு பிரதேசங்களையும் அதிரடியாக புகுந்து வருகின்றார். அவர் தன்னுடைய ஒரு அணி ஒன்றை இணைத்திருக்கின்றார். அவர்கள் சிவப்பு, மஞ்சள், கருப்பு போன்ற நிறங்களிலான டிஷர்ட்டுகளை அணிந்து அந்த களப்பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். தங்களால் ஆன உதவிகளை வழங்குகின்றார்கள். முடியாத விடத்து அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கின்றார்கள். அதையும் கடந்து பல்வேறு பிரதேசங்களிலிருந்து பல்வேறு பரோபகாரிகளிலிருந்து உதவிகளை கோருகின்றார்கள். இதுவரை இவ்வாறு வேறு இந்த கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ அல்லது ஆளுந்தரப்போ இவ்வாறான பணிகளை மேற்கொள்ளவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இங்குள்ள மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை உணவு, குடிநீர், மருத்துவம் போன்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அன்றாட வாழ்க்கையே மிக மோசமான நிலை காணப்படுகிறது. சிறுவர்கள், குழந்தைகள் என்று சொல்லி, முதியவர்கள் என்று சொல்லி காணப்படுகின்றார்கள். குடும்பத் தலைவர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை, வீதியெல்லாம் நீரால் நிறைந்து காணப்படுகிறது. போக்குவரத்து செய்ய முடியாத நிலை, விவசாயம் பாதிக்கப்பட்டுகின்றது. அவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மருத்துவர் அவர்கள் தன்னாலான உதவிகளை வழங்குகின்றார்கள். அவர் உணவுப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். அதாவது உலர் உணவுப் பொருட்களை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அரிசி, மா, சீனி, பருப்பு, பிஸ்கெட், குழந்தைகளுக்கான தேவையான பிஸ்கெட், சத்துணவான பூசாக்கான சில உணவுகளையும் அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். இதைவிட ஆடைகள், அவர்களுக்கான பெட்ஷீட்டுகள் அப்படியான ஆடைகளையும் அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். கடும் வெள்ளம் காரணமாக ஈரநிலங்களில் படுத்து உறங்க முடியாத நிலை காணப்படுகிறது. அவர்களுக்கான ஆடைகளும் மிக மோசமான நிலை காணப்படுகிறது. எனவே அவற்றுக்கான தன்னாலான அடிப்படை உதவிகளை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த காணொலியில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். அண்மைய சில நாட்களாக அவர் இவ்வாறான களப்பணிகளில் ஈடுபடுவது பல்வேறு தரப்பினராலும் பாராட்டுதலுக்கும் மெச்சுதலுக்கும் உரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அவர்கள் நீர்நிலை என்று பாராமல் இடுப்பளவு அல்லது அரியளவு நீருக்குள் இறங்கி மக்களுடைய வீடாக சென்று களப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு களப்பணி. உண்மையில் ஏனைய அரசியல்வாதிகள் இறுக்கி போர்த்து நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அர்ச்சுனா உண்மையில் கால்கள் நீருக்குள் இருக்கக்கூடியவாறு பல்வேறு பிரதேசங்களில் செல்கின்றார். மிக ஆபத்தான பயணங்கள். நீருக்குள் இருக்கின்ற கிருமிகள் தாக்கலாம் அல்லது நீருக்குள் இருக்கின்ற விஷ ஐந்துகள் தாக்கலாம். எனவே அர்ச்சுனாவுடன் அவருடைய சகோதரி என்று அழைக்கப்படுகின்ற கௌசல்யாவும் செல்கின்றார். இதைவிட அவருடைய அணியினர் மிகவும் சுறுசுறுப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அணியினர் அர்ச்சுனாவினுடைய மிக விசுவாசத்துக்குரிய அணியினராக காணப்படுகின்றனர். அநேகமாக அர்ச்சுனா சென்ற இடங்களெல்லாம் மக்கள் கூறுகின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால் தங்களுக்கான வீதி அமைப்பு அதாவது பள்ளமான வீதி அமைப்பு காரணமாக நீர் நிறைந்திருப்பதாகவும் பாலங்கள் மதவுகள் காரணமாக நீர் வெளியேறாத பிரச்சனை காணப்படுவதாகவும் அந்த பிரச்சனையை தீர்த்து தருமாறு அங்கு அர்ச்சுனாவிடம் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதற்கு அர்ச்சுனா ஒரு சிறந்த தீர்வை முன்வைத்திருக்கின்றார். எதிர்வரும் சில மாதங்களில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலுக்கு தமது
கட்சி சார்பாக தன்னுடைய ஊசி சின்னம் சார்பாக 22 பேரை உள்ளூராட்சி சபைக்கு நீங்கள் தெரிவு செய்வீர்களாயின் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக அவர் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றார். உண்மையில் அந்த உறுதிமொழி ஒரு நியாயப்பாடான உறுதிமொழியாக காணப்படுகிறது. ஒரு சாதாரண எம்பியாக இருந்து கொண்டு அவர் கிராம மட்டங்களில் உள்ள உதவிகளை புரிவது சில வேளைகளில் இடைஞ்சலாகவும் அவருக்கு ஒரு நெருக்கடியாகவும் இருக்கலாம். எனவே கிராம மட்ட அரசியல்வாதிகளை தெரிவு செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் சில மாதங்கள் நடக்கும். உள்ளூராட்சி தேர்தல் தான் அந்த கிராம மட்டங்களில் உள்ள பல்வேறு கட்டுமான பணிகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அவர்கள்தான் சிறந்த ஒரு அதிகாரிகளாக காணப்படுவார். எனவே அந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த கருத்தை அவர் முன்வைக்கின்ற போது மக்கள் ஆதரவுகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் அர்ச்சனாவினுடைய கட்சியினர் அமோக வாக்குகளை பெறுவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளுக்கும் இடமில்லை. அழுக்கு தண்ணிக்கு டாக்டர் வந்து டீ குடிக்கிறாங்க. இதுக்கும் வந்து சொல்லுவாங்க ஒரு பைத்தியார கூட்டம். அது ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. மன்னி மைந்தன், எஸ்பி, கணேஷ். அது ஒரு அடுத்த பைத்தியம். சைக்காலஜிக்கல் டாக்டர் அவர் தான் ஒரு சைக்காலஜி தெரியுமா? அந்த முதல்ல ஒரு இடம் இருக்கு விரும்பல பேர் சொல்லுக்கு முன் செயல் வடிவத்தில் இருக்க வேண்டும் சொல்லிட்டு போயிட்டேன். கண்டிப்பா அதை சொல்ல வேணும். அவர் ஃபாலோ பண்ணட்டும். அதெல்லாம் விளங்குற அளவுக்கு வன்னிமந்தன் இல்லையா? இல்ல அதெல்லாம் விளங்குற அளவுக்கு படிச்சு வாய்ச்சி விளங்குற அளவுக்கு வன்னிமந்தன் நான் நினைக்கிறது இல்ல. வன்னிமந்தன் தளத்துக்கு உண்மையாவே நான் போனதுக்கு காரணம் அங்க எங்களோட சகோதரங்கள் சொந்தக்காரர் எங்களோட பிளட்டுகள் எல்லாம் வருது, எங்க ரத்தோட வருதுன்னு தான் போனேன் நான். ஆனா காலம் போக 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 எனக்கு விளங்கிட்டது பிள்ளைன்றதை நான் விளத்தினேன். அடுத்த இன்னொரு இது, அதாவது நீங்க செலக்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அன்றைக்கே வந்து நீங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த சென்ட்ரல் கோச்சிங் முன்னாடி நீங்க நன்றி சொல்லிருப்பீங்க தெரியும். ஆனா அந்த அங்கே பாத்தீங்கன்னா நைட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி என்ற வார்த்தை சொல்லல. இல்ல அங்க போக இல்ல, நன்றி சொல்லல. அங்க போக இல்லையா தொடர்ந்து அவ சொல்றதை கேட்டு நான் இங்கே அரசியல் செய்ய மாட்டேன். ஏன் நீங்க போகலன்னு அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நன்றி சொல்ல வேண்டும். ஓ மற்ற இன்னொரு விஷயம் என்னென்றால் லோஜியக்காவையும் இதையும் பற்றி சொல்றேன். லோஜியக்கா அப்படி அடிச்சு போடு அதையும் பார்த்து கப்ப மாத்தி போடுவா. லோஜியக்கா பிராசன்னாவையும் நான் கண்டாக்ட் விட்டுட்டேன். என்னடா தொடர்ந்து மென்மேன் தளத்துல போய் தேவையில்லாம காய்ச்சி கொண்டு கேட்கல. இது அதுக்குள்ள போய் நின்றது எனக்கு பிடிக்கல. இவ வெளியால வந்திருக்கோம். அண்ணன் போய் அங்க சண்டை பிடிச்சது. அதை விட்டு இதே சொல்றதை கேட்டு கொண்டு வந்தது. நான் ரோஜியக்கா பிராசன பாவம் பிராசனை ஒண்ணு செய்யல நினைக்கிறேன். ரோஜியக்கா போய் நின்று வேற விதம் காய்ச்சி கொண்டு நான் இருக்க மாட்டாங்க. எந்த அப்பா கொடுத்து அடிக்கிறான்டா அங்க போய் கையை கட்டி ஒன்று நிக்க மாட்டேன். நான் அங்க வந்துட்டு அடிச்சவனுக்கு அடிச்சிருப்பேன். அப்ப நம்மளுக்கு வந்திருப்பேன். அங்க போய் நின்றதான் கவலை. லோஜியக்கா அப்புறம் மாறுது. நான் போனது காரணம் அவங்க தலைவரை பற்றி கேவலமா கலைக்கிறாங்க. அதை ஸ்டப் பண்ண மட்டும் போனோம். கடைசியிலையும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கொண்டு போனோம். ஆனா எனக்கு 4 பேர் 4 பக்கத்துல வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த தளத்துல பாத்தீங்கன்னா நடக்குது. அதாவது டாக்டருக்கு சார்பா கதைக்கும் போது எங்களை எதிர்க்கிறாங்க, கதைக்கே விட மாட்டாங்க. டாக்டருக்கு எதிராக கதைக்கும் போது இதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படிதான் சாதனை நடக்கு. பட்டம் பண்றதை விட பெரிய விஷயம் தெரியுமா? கடிதம் பண்ணி நான் ஜெயிலுக்குள்ள இருந்து அதை இப்ப பெரிய போட்டாதான் இருக்கு விளையாட்டு. ரூபாய் பட்டம் அப்படியே கொடுத்து அறிவாங்க. அது 8ஆம் தேதி வெளியே வந்தபடியா கடிதத்தை படிச்சு வச்சிடணும் உள்ளுக்குள்ள. ஆனா மாப்பியை கொடுத்துறாங்க. முடிஞ்ச ஷூ ஒன்று வாங்கி அனுப்ப சொல்லுங்க வன்னி மைந்தன் தளத்துல இருந்து. முடிஞ்ச அந்த வன்னி மைந்தன் அவர் ஒரு உதவியும் பண்ணதில்லை. முடிஞ்ச ஒரு ஷூ ஒன்று வாங்கி பண்ண போறது இல்ல, வாங்க மட்டும்தான் அவர் எனக்கு வந்த காசுக்கு எனக்கு வேண்டிட்டு கதைக்கு போற பாப்போம். இது உண்மையாவே நான் இது வேட்டைக்கு போடுற பூட். அங்க தண்ணியில தானே காட்டுக்கு போறேன். அப்ப இது உடைஞ்சவன நான் பெருசா கணக்கு எடுக்கல. சரி என்ன இஞ்சால போடுறதா அங்கே போடுறதா என்ன பிளான்? என்ன செய்ய கொடுக்கத்தான் நான் பண்ணிக்கிறேன். நீங்க உடஞ்சிட்டு வெளியில வந்து சமையல் சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி ஒன்றும் இல்லை. சாப்பாடு காரவியா கோயிலுக்கு போட்டு இதுக்கு முன்னுக்கு யாராவது வந்து உங்களை பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னுக்கு யாராவது வந்து பார்த்து இல்லை தெரியுமா? ராமநாதன் இந்த முறை யாருக்கம்மா ஓட் போட்டீங்க?
சொல்ல மாட்டேங்க டாக்டர் 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 ஜிஎஸ் மூலமா இல்லை ஒரு நீங்க கேட்காம இல்லையோ யாருமே விளையலையுமா யாரும் விளையலையா உள்ளுக்குள்ள போன தண்ணி உள்ளுக்கு புல்லாரி வீட்டு வாசலோடு நீங்க இல்ல தண்ணி போயிருக்கா யாராம இருக்கிறீங்க நீங்களும் பெரிய நானும் தம்பி அப்புறம் நான் பாரு கொஞ்சம் இது முடிய வந்து கேட்குறேன் நீங்கள் யாரும் வேலை போறாக வைக்கணும் உங்ககிட்ட இல்லையா அப்போ வருமானம் மாலாட்டீங்க சரி ஏதோ செய்வேண்ணா சரி இது வரைக்கும் யாரும் தரவும் இல்லையா வீட்டுக்கு ஃபுல்லாக இங்கே சுவரில் இதில் ஒட்டிக்கிட்ட வெளியே பார்க்கறீங்க அந்த டைமில் வருவாங்க நான் அந்த டைம் வரையில நீ வருவேன் நான் வருவேன் சரி சின்ன கடைக்கு நம்ம வீட்டில் அது பேக்கு அடியில் பிடிங்க பிஞ்சு இருந்தால் நான் தண்ணி உடந்துடும் ஒரு கட்டணிங்க அது சரி வாராமா போயிட்டா சரி என்ன மேலே தண்ணி ஏறணும் உள்ளுக்குள்ள போயிடு என்ன வாசல் வரைக்கும் நிற்குதானே சரி ஓகே அந்த அம்மாட விடுங்க இந்த லண்டன் நவாக்கு ஒரு வீடியோ போடுங்கடா நான் இது அதுக்கப்புறம் இங்கே எந்த காலம் 1900 பிரேச சபைக்கு எனக்கு ஓட் போட்டிங்களா இதெல்லாம் மேலே உயரும் அதுக்கு கான் கட்டி வடிவாக கட்டுவோம் பிரேச சபை எனக்கு ஓட் போட்டு நீங்கள் எம்பிபிக்கு போட்டாலும் சரி திருப்பி பழைய மணிகளுக்கு போட்டாலும் சரி அது உங்களை பொறுத்தது இல்லை பிரேச சபைக்கு நீங்கள் எனக்கு போட்டிங்கன்னா நான் நின்று செய்வேன் சாவச்சேரி இந்த வீடு சாவச்சேரியில் மாறி ஒரு ஓட் என்பிபிக்கு விழுந்தாலும் என்பிபி ஒன்றும் செய்யாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எந்த ஏரியாண்டு நீ உங்களை பொறுத்தது நம்மளோட பிரேச சபையில் 22 பேரையும் பிடிச்சிட மாட்டா இது முழுக்க நான் காப்பீடு அடிப்பேன் அது 100 பேர் நான் சொன்னாங்க சாவச்சேரி வந்து ஒரு மாதிரி கிராமமாக செய்வோம்ண்டு இந்த ஒழுங்கு முழுக்க காப்பீட்டு அடித்து முழுக்க தண்ணி ஓடுறதுக்கு வெட்டுவோம் வெட்டி ஒழுங்கான இதை போட்டு அடிப்போம் பிரேச சபைக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலையேண்டா உள்ளூராட்சி சபை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலையேன்னு சொன்னால் சாவச்சேரியை காப்பாற்றுறது சரியான கஷ்டம் எனக்கு ஒட்டி உறுதி செய்யும் அந்த உள்ளூராட்சி சபை நான் போகிற இல்லை தானே எங்களை படியில் தானே யாராவது உங்கள் நாட்கள் தானே போட போறீங்களா யாராவது ஒரு 22 பேரை போடுவோம் பிரேச எடுத்துட்ட மாட்டா முழு பட்டையை நான் இங்கே எடுப்பேன் எடுத்து இதுக்கும் காரணரும் பட்ட கட்சியை நான் கொடுத்த வாக்கு மாறக்கூடாது 3க்கும் முதல் ஃபர்ஸ்டாக செய்து போட்டு அதை பார்த்துட்டு நட்டங்களை செய்வேன் நீங்கள் தான் யோசிக்கணும் இது முக்கியமாக சாவச்சேரி மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு வேண்டுகோள் இன்னொரு 1.5 மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் 100க்கு 100 எனக்கு இல்லை எனக்கு இம்முண்டாக்கள் தான் எனக்கு போட்டுட்டு நீங்கள் எங்கே நினைச்சிட்டீங்க அதே தான் ஊசி தான் ஆமாம் கேளுங்க என்னென்ன இல்லை கேளுங்க என்னென்ன கேளுங்க முன்னாடி என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க ரோட்டு உதவியை செய்யறதாகிறதுக்காக நான் சொன்னான் இது வந்து உள்ளூராட்சி சபை தான் தீர்மானிக்கிறது இந்த ரோட்டை எவ்வளவு உயரத்துக்கு போடுறது எத்தனை அடிக்கு போடுறது எங்க கான் வெட்டுறது எல்லாமே உள்ளூராட்சி சபை தான் தீர்மானிக்கிறது இது வந்து எம்பி மேரோ மாகாண சபையோ தீர்மானிக்கிறேன் இது உள்ளூர் விவகாரங்கள் தானே உள்ளூராட்சி சபை தீர்மானிக்கிறது இன்னொரு 1.5 மாதத்துல உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் எனக்கு சாவச்சேரியிலேருந்து 22 பேரை முக்கியமா இந்த சாவச்சேரியில் நிற்கிறாங்களே யார் எங்கள்ட கணேசன்னு மற்றது இவங்களில் 3 ஆக்களை தான் போடுவேன் நான் இல்லை இவே நீங்க அனுப்பினீங்கண்டா இவ செய்யாடி நீங்க கொண்ட கொடுக்கும் சரிதானே இப்ப இது பக்கத்து வீட்டுக்கார முன் வீட்டுக்கார தானே போட போறீங்க ஒவ்வொரு வீடாவது கல்லறியுங்க வீட்டுக்கு அது தவிர வேற வழி இதை போடாது சரிதானே இப்ப வீட்டு கல்லறியோட ஒரு வந்து ரோட்டு போடுவீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணி நான் மட்டும்தான் நம்ம இந்த ரோட்டோட சேவை பண்ணலாம் ரோட்டுல இவ்வளவுக்கு தண்ணி நிற்குது இந்த கொஞ்சம் வரும் இவ்வளவுக்கு தண்ணி நிற்குது அப்ப நாங்கள் உள்ளூராட்சி சபை இந்த முறை இதுல அது வந்தவுடனே நாங்கள் சாவச்சேரி ஃபுல்லா செய்வோம் நீங்க யோசிக்க தேவை சரி இது ரோட்டு மட்டும் இல்லை வருமானம் இல்லை கிணறு பேருக்கு குழந்தை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறது இதுக்கெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போறது அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் எல்லாத்தையுமே சாவச்சேரியில நான் ஒரு பெரிய மீட்டிங் கொண்டு போட்டு கொண்டு போயிடலாம் அது போற அளவுக்கு நெஞ்சு வலி வந்தா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அங்கே போறவனே சேர்த்து போமென்னு ஒன்றும் செய்யல அது நாங்கள் ஏதாவது செய்வோம் நாங்கள் சொல்லுங்க என்னோட தாங்க
வந்தா குடும்பம் அங்கே அப்புறம் ஜோசிக்கலாம் நீங்க வேற ஃபேமிலி ரெண்டு பேரும் இதாக கொண்டு போகணும் என்னோட கொண்டு ஃபேமிலி மட்டும் வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஒரு ஆள் வாங்க ஒரு ரெண்டு வாங்க வாங்க இதே கொண்டு வரோங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அகல் பண்ணுவோம் அதை கிடக்கிற திரைச்சலுமா நாங்கள் அங்கே போய் கொண்டு சூடு போடுறதா ஓகே தானே அவ்வளோதானே உங்களுக்கு இல்லை கிடைக்கல இல்ல எப்படி சரியாம்மா சரி எல்லாருக்கும் நன்றி தானே என்ன சரியாம்மா ஓகே அதில் வெஜ்ஜுக்கு நான்வெஜ் இருக்கு அது மாற்றி இருக்குன்னு எடுத்துட்டு வீட்டுல எல்லாருமே இது போட்டு கொண்டு வந்து போட்டு அது ஓட்டேடா ஒரு எம்பியுடைய நிலைமையை பாருங்க என்ன செருப்பை கவுச்சல் நேரம் என்ன செருப்பை டேய் ஏய் என்ன செருப்பை கொண்டு வா மரியாதை உடைய போட்டு என்னதா මේ බලන්න ගේ එකක් තියෙනවා ඊට පස්සේ ඔයගොල්ලෝ බලන්න පුළුවන් අපි ආණ්ඩු විරුද්ධව නෙවෙයි කතා කරන්නේ මම කතා කරන්නේ මේ අපිට කිසි දෙයක් ලැබෙන්නේ නැහැ කියලා මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් හැබැයි මම වාහනේ වැදගෙන මම තනියම ආවේ ඒකත් එක්ක දැන් අපේ මිනිස්සුන්ට මොනවද දෙන්න ඕනේ එතකොට සමහර සිංහල මාතෙන් කියනවා අපි ඩයස්පෝරාගෙන් සල්ලි අරගෙන ඒ සල්ලි වලින් ඡන්ද ඉල්ලනවා කියලා අපි කවදාවත් එහෙම කිසි වැරදක් කරේ නැහැ අපි මේ ඩයස්පෝරාගෙන් ගන්න සල්ලි වලින් අපි කච්චර කෑම හරි මොනවද දෙනවා ආරම්භ දෙනවා ඒකට තමයි අපි ආවේ ඩයස්පෝරාගේ පාවිච්චි කරන්නේ අපි මේක අරගෙන තුවක්කුවක් හදන්න හරි නැත්නම් බෝම්බයක් හදන්න හරි ඒවා හදන්නේ නැහැ කවදාවත් එතකොට සිංහල ජනතාව මේක දැනගන්න ඕනේ අපි ඩයස්පෝරා කියලා කියන්නේ අපිට උදව් කරන අපේ ලේ ටිකක් පිටරට ඉන්නවා එච්චරයි අපි ඩයස්පෝරා කියන්නේ ඒවට බය වෙන්න ඕනේ නැහනේ අනිත් එක අපි මේ වගේ අවස්ථාවල් වල වෙන්න මිනිස්සුන්ට උදව් කරනවා දැන් ආණ්ඩුවෙන් කිසි දෙයක් ලැබෙන්නේ නැහැ මට අපේ ආණ්ඩුවෙන් එක්කෙනෙක්වත් කතා කරලවත් නැහැ අඩුම ගාන ස්පීකර්වත් නැත්නම් අඩුම ගානක් අපේ NPP එකේ කවුරු හරි කවුරුත් කතා කරේ නැහැ මේක අපිමයි කරන්නේ දැන් මෙතන මගේ ටී-ෂර්ට් එක දාගෙන මගේ ටීම් එකේ ඉන්නවා අනිත් කට්ටියත් ඉන්නවා ඒගොල්ලෝ හම්බ කරපු සල්ලි වලින් ඒගොල්ලන්ගේ පඩි වලින් මේක අරගෙන ඒ ටික ගෙනල්ලා මේ මිනිසුන්ට බෙදලා දෙනවා කෑම අපි දැන් දවසකට 3 බෙරම කෑම දෙන්න වෙලා තියෙන්නේ එතකොට ඕගොල්ලෝ පොඩ්ඩක් හිතලා බලන්න මේ වගේ අවස්ථාවල සිංහල ජනතාව පොඩ්ඩක් දැනගන්න ඕනේ අපි කොච්චර අමාරු වෙట్లా තියෙනවා කියලා මේ වගේ තත්ත්වයක තමයි දැන් ජාපානයේ තියෙන්නේ එතකොට කිසි ආණ්ඩුවෙන් කිසි උදව්වක් අපිට ලැබෙන්නේ නැහැ මම තවර ලයිව් ටිකක් එන්නම් මේ ටික පුළුවන් නම් කවුරු හරි සිංහල YouTubers ඉන්නවනම් පොඩ්ඩක් අරන් දාන්න එතකොට ඔයගොල්ලෝට තේරෙනවා අපි මොනවටද මේක රන් වෙන්නේ අපි දෙයියෝ කියපු එකට ඔයගොල්ලෝ රන් වෙනවා හැබැයි අපි මෙච්චර අමාරු වෙట్లా ඉන්නවා ඒවා ගැන කවුරුත් කතා කරන්නේ නැහැ ඒවා ගැන අපි කතා කරොත් අපි රස්තියාදි වෙනවා අපි කොටි වෙනවා එතකොට ඒකත් කැමති අපිට කොටි කියන්න එච්චරයි කියන්න තියෙන්නේ thank you උසන්න